வணக்கம், நான் டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன்ஸ், தாவேகா கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தோட இணை செயலாளர். இப்ப ரீசெண்டா பட்ஜெட்டை பத்தி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா எப்படி சென்ட்ரல் பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு எதுவுமே அலாட் பண்ணாம விடுறாங்களோ, எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே அலாட் பண்ணாம விடுறாங்களோ, அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் தமிழ்நாடு பட்ஜெட்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எதுவுமே அலாட் பண்றது இல்ல. இதை எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. ஒரு யூனிக் ப்ராஜெக்ட் கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த பட்ஜெட்ல கிடையாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை ஒரு டூரிசம் ஹப் மாதிரி தான் மட்டும் ட்ரீட் பண்றாங்களே தவிர அதுல வாழ்ற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கோ இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ டெவலப் பண்றதுக்கு எந்த வித நடவடிக்கைகளும் எடுக்கல. நீங்க சொல்லலாம், ரோடுக்காக நிறைய அலாட் பண்ணிருக்காங்களே, 20,000 கோடி அலாட் பண்ணிருக்காங்களேன்னு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மார்த்தாண்டம் ஏரியால உள்ள ரோட போய் பாருங்க, இல்ல காமனா இருக்கிற எல்லா ரோடையுமே பாருங்க. குளச்சல் ஏரியால இருக்கிற ரோடு, நாகர்கோவில் ஏரியால இருக்கிற ரோடு எல்லாமே உடைஞ்சு போய் தான் இருக்குது. அதை 4 வருஷமா ரிப்பேர் பண்ணாதவங்களா இந்த கடைசி ஒரு வருஷத்துல ரிப்பேர் பண்ண போறாங்க. இதுக்கும் மேல அவங்க டூரிசம் டெவலப் பண்ணிட்டோம். ஆனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஏர்போர்ட்டாவது யோசிச்சாங்க, ராமேஸ்வரத்துக்கு யோசிக்கிறாங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு யோசிச்சாங்களா? இதுல ரொம்ப வருத்தமா இருக்கிறது என்னன்னா, ஆளுங்கட்சி சார்ந்த 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏக்களும் இதை கேட்கறதும் இல்ல. அவங்க வந்தாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. எதுவுமே அவங்க ஒரு எஃபர்ட் போட்ட மாதிரியும் தெரியல. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 10-15 வருஷமா எம்எல்ஏ சீட்டை ஆக்குபை பண்ணி வச்சுட்டு எந்த வேலையுமே பண்ணாம இருக்கிற எம்எல்ஏகளையும் இந்த இடத்துல நான் கண்டிக்கிறேன். தமிழ்நாடு பட்ஜெட்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு அலாட்மெண்ட் கூட, ஒரு யூனிக் ப்ராஜெக்ட் கூட இல்லாம போனதை நினைச்சு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட கம்ப்ளீட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் புறக்கணிக்கிறத வன்மையா கண்டிக்கிறேன். கலைஞர் கருணாநிதி அந்த காலத்துல சொன்ன மாதிரி, நெல்லை எங்களுக்கு எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லைன்னு சொன்னாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பயங்கரமா புறக்கணிச்சிருக்காரு. நான் சேலஞ்ச் பண்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவரோட டிஃபெண்டர் கார் இல்லாம ஒரு நார்மல் கார்ல இந்த ரோட்ல டிராவல் பண்ணி பார்க்கட்டும், எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு அந்த தரம் தாழ்ந்து இருக்கிறது அப்படின்றத அவர் தெரிஞ்சு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட ஒரு தொல்லையா நினைக்காம, அதுவும் ஒரு தமிழ்நாடோட பாகம் நினைச்சு அவங்க இந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்கன்னா டெஃபினட்டா பல திட்டங்கள் வந்திருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்றுமே கொடுக்காத இந்த பட்ஜெட்டை வன்மையாக கண்டிக்கிறேன்.